மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 மாசி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 14/3/2026க்குள் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து குடும்பத்தில் நடக்கப் போகும் 2 சம்பவம், பிரச்சனை என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடவுள் பக்தி அதிகம் கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2வது இடத்துல சூரிய பகவானும் 1 மற்றும் 12வது இடத்தில் கேது பகவானும் 11வது இடத்தில் குரு பகவானும் 12 மற்றும் 1வது இடத்தில் சுக்கிரன் பகவானும் 2வது இடத்தில் புதன் பகவானும் 4வது இடத்தில் செவ்வாய் பகவானும் 12வது இடத்தில் சனி பகவானும் 7 மற்றும் 6வது இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான், சுக்கிரன் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் இவங்களால் மட்டும் பெரும் நன்மைகள் உண்டாக போகின்றது. ஆடை ஆபரணங்கள் வந்து சேரப்போகின்றது. சொத்து பிரச்சனைகள் நீங்க போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். மிக முக்கியமாக அனைத்து பிரச்சனைகளும் மறையும். உங்களுக்கான மதிப்பு குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி அதிகரிக்க போகின்றது. குரு பகவானின் பார்வை சாதகமாக இருப்பதால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்து முடியும். உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு அதற்கான பலன் கை மேலே கிடைக்கப் போகின்றது. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையும் உருவாக போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்றது. பெரிய பாதிப்புகள் எல்லாம் எதுவும் நடக்காது. ஒட்டு மொத்தமாகவே இந்த மாசி மாதம் மற்ற ராசிக்காரர்களை விட யோகமும் அதிர்ஷ்டமும் அதிகம் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகின்றது. பல நன்மைகள் உண்டானாலும் குடும்ப ரீதியாக 2 பிரச்சனைகள் நிச்சயம் வரும். 1 பொருளாதார ரீதியாக, பண வரவு ரீதியாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை தான். 2வதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவங்கக்கிட்ட சொல்வதையே தவிர்த்திடுங்க. 3ஆம் நபரிடமோ சொல்வதை நிறுத்தி கொண்டா இந்த 2 பிரச்சனைகளில் இருந்தும் தப்பித்து கொள்ளலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. இந்த மாசி மாதத்தில் அம்பிகையையும் மகாவிஷ்ணுவையும் வணங்கினீங்க அப்படின்னா செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றது உறுதி.